சாமிக்கு பத்தியை காமிச்சு சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழத்தை வச்சுருக்கோம். யாராவது வாழைப்பழத்தை கொண்டு போய் கொடுத்தா, சார் வாழைப்பழமா, நான்லாம் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றேன், ஆப்பிள் சாப்பிட்டுருக்கேன், வாழைப்பழமா நினச்சிட்டு இருக்கோம். இளைஞர்கள், சின்ன பிள்ளைங்க, உங்களை மாதிரி 18 இருக்கவங்களுக்கு ஆக சிறந்த பழங்களில் ஒன்று வாழைப்பழம். தினம் ஏதாவது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன கிடைக்குதோ, வாழைப்பழத்தில் அது மட்டுமா இருக்குது, பொட்டாசியம் மிக அதிகம். அதை விட ரொம்ப முக்கியமானது, மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நொதி, மூளையிலேருந்து சுரங்கக்கூடியது. சயின்ஸ் படித்தவங்கள தெரிஞ்சிருக்கும். எது மனதை மகிழ்விக்கிறதுக்காக நம்ம பிரெயின் சுரங்கக்கூடிய நொதி பேர் என்ன? டோபமின். இன்னொன்று என்னது? செரட்டோனின், கார்டிசால். செரட்டோனின்ங்கிறது தான், செரட்டோனின் செர்னேஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப மகிழ்விப்பை கொடுக்குறது. டோபமின் மகிழ்ச்சியும் கொடுக்கும், ஆக்டிவாகவும் வச்சுக்கும், ஆக்டிவாக இருக்குது. செரட்டோனின் ஸ்பெசிஃபிக்காக மகிழ்ச்சியை கொடுக்குறது. அந்த செரட்டோனினை கொடுக்கக்கூடிய பழம் வாழைப்பழமும் மாதுளையும் மட்டும்தான். மன உளைச்சலில், டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் எழுதுவாங்க மாத்திரை. மன உளைச்சலுக்கு சைக்கியாட்ரிக் டாக்டர் எழுதுகிற மருந்து அந்த செரட்டோனின் அதை தூண்டக்கூடிய மருந்து அவங்க எழுதி கொடுப்பாங்க. வாழைப்பழம் அதை நேச்சுரலாகவே செய்யக்கூடியது. நீங்களே ஒரு சோர்வாக இருக்கீங்க, பரீட்சையை பற்றின ஒரு சின்ன பயம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு பனானா சாப்பிடுங்க, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. அவ்வப்போது வாழைப்பழம் சாப்பிட்டுருந்தா எப்போவுமே உற்சாகமாக, பூரிப்பாக, அந்த நாகலிங்க பூ மாதிரி மகிழ்வாக இருக்கலாம். அதை பார்க்க பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சி வருது. அந்த மகிழ்ச்சி உங்கள் மனசுக்குள்ளேயும் அது குடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ பழங்கள் பிரதானமாக சாப்பிடுங்க. நீங்கள் வாழைப்பழத்தை எடுங்க. எத்தனை பேர் நாகர்கோவில் பக்கம் இருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் நாகர்கோவில் பக்கம், நாகர்கோவிலில் தோவாளை பக்கத்தில் ஒரு பழம் மிகச்சிறப்பு, அங்கே மட்டும்தான் கிடைக்கும். என்ன பழம்? மட்டி. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, மிகச்சிறப்பாக சொல்கிறார். அது வந்து இவ்வளோதான், சுண்டு விரல் சைஸ் தான் இருக்கும். சுண்டு விரல் சைஸில் தான் இருக்குமா மட்டி பழம். அதில் நான் முதல் முறையாக ஒரு தடவை, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிகப்பு மட்டி பார்த்தேன். மட்டி மஞ்சளாக இருக்கும், அதிலே செவ்வாழை மாதிரி குட்டியாக ஒரு சிவப்பு மட்டி பழம் அங்கே இருக்காங்க. ஒருத்தர் வந்து கொடுத்தாரு. சார் சிவப்பில் ஒரு மட்டி இருக்குன்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். அப்படி நாகர்கோவிலில் ஒரு மட்டி பழம் இருக்குது. களியக்காவளைன்னு கேரளாவுக்கும் நம்ம தமிழ்நாடு பார்டர், அந்த ஊரில் உள்ள செவ்வாழை, அந்த ஊரில் இருக்கிற நேந்திரன் வாழை அவ்வளவு சிறப்பு. இந்த மட்டிப்பழம் என்ன சிறப்பு அப்படின்னா, கை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்ததுக்கப்புறம் எத்தனாவது மாசத்துல இருந்து திட உணவு கொடுப்பாங்க? 6-7ஆம் மாசத்துல. 6-7ஆவது மாசத்துல திட உணவு கொடுக்கும்போது முதல்ல கொடுக்குற பழத்துல ஒன்று தான் மட்டி. மட்டிப்பழம் அவ்வளவு கூழாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். கையில் பிதுக்கி தாய் வந்து லைட்டாக கையை வச்சு நைட்டாக நசுக்கி வாயில் கொடுத்துருவாங்க. குழந்தை சாப்பிட்றோம். பல் வளராத அந்த குழந்தைக்கு அந்த மட்டிப்பழம் கொடுப்பாங்க. நேந்திரன் வாழை, செவ்வாழை எல்லாம் நேந்திரன் வாழை எடுத்தீங்கன்னா ரொம்ப பியூனியாக இருக்கிறான் ஒரு பையன், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறான், வெயிட்டே போட மாட்டேங்க அப்படின்னா நேந்திரன் வாழை சாப்பிட்டா எடை போடும். இருக்கிறதுலே டெக்ஸ்ட்ரோஸ் கண்டென்ட் மிக அதிகமாக உள்ளது. நின்றுக்கிட்டே ஒரு காவல் தொழிலாளி நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாரு, அவருக்கு குதிகாலில் வலிக்கும். ஒரு ஆசிரியை நின்றுட்டே வேலை செய்கிறாங்க, ஒரு போலீஸ் நின்றுட்டே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்குலாம் குதிகால் வலி வரும். அதை வந்து கால்கேனியஸ் பர் அப்படின்னு ஒன்று, ஒரு முள்ளு மாதிரி குதிகாலில் வந்துடும், அல்லது பிளான்டார் ஃபேசைட்டிஸ்பாங்க. அதுக்கு செவ்வாழை மிகச்சிறப்பு. அப்படியே திருநெல்வேலி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நார்வேலில் பஸ் ஏறி திருநெல்வேலி வந்தால், திருநெல்வேலியில் ஒரு பழம் நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்க. சென்னையில எல்லாம் அதுக்கு பேர் மொந்தன் வாழைம்பாங்க, பெருசாக இருக்கும். அந்த வாழைப்பழத்தை தொலியை உரிச்சோன்னா தொலி வந்துருச்சான்னு தெரியாது, அவ்வளவு நார் இருக்கும், நாராக இருக்கும், அவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த பழம். அந்த நாருள்ள அந்த நாட்டு வாழைப்பழம் மலச்சிக்கலை போகும். கான்ஸ்டிபேட்டடாக ஒருத்தங்க இருக்கீங்க, எனக்கு நல்ல ஃப்ரீ மோஷன் இல்லை அப்படின்னா அந்த நாட்டு வாழைப்பழம் சாப்பிடலாம். திருச்சியில் போனீங்கன்னா அங்கே வந்து மோரிஸ்னு ஒரு வாழைப்பழம் இருக்கும், பச்சை கலரில், பச்சை பழம் மாதிரியே இருக்கும், பச்சையில், அது மோரிஸ் வாழைன்னு சொல்லுவாங்க. அது குளிர்ச்சியாக இருக்கும். வயிற்றுல புண்ணு இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குன்னா மோரிஸ் வாழைப்பழம் சாப்பிடலாம். இங்கே ஈரோடுல தேன்கனி வாழைன்னு இருக்கு, இந்த பக்கம் திண்டுக்கல்ல சிறுமலை பழம்னு இருக்கு, இப்படியே மேலே போய் தருமபுரி பக்கம் போனீங்கன்னா ஏலக்கி பழம் இருக்கு. ஒரு வாழைப்பழத்தில் இவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மருத்துவ குணம் தனியாக இருக்குன்னு நம்ம ஆளுங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? வாழைப்பழத்தை வெறும் பத்தி ஸ்டாண்டாக மாற்றிட்டோம்.